ரயில்வே துறையிலேருந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்திருக்கு. இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டார்ட்டிங் சேலரியே வந்து பார்த்தீங்கன்னா, 21,000லேருந்து 40,000 வரைக்கும் ஸ்டார்ட்டிங் சேலரி குடுக்குறாங்க. அண்ட் இந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில போஸ்டிங் இன்டர்வியூ இருக்குது, ஒரு சில போஸ்டிங்கில் இன்டர்வியூ இல்ல. ஸோ வாங்க யாரெல்லாம் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம், என்ன போஸ்டிங்கு, என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணுறது இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டான ஜாப் அப்டேட்ஸ்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ ஜாப் அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க வேகன்சி வெப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே கீழே இருக்க இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட்லேருந்து தான் வேலைவாய்ப்பு வந்திருக்கு. என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங் தான். இந்த 2 போஸ்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு ரெக்ரூட்மெண்ட் கண்டக்ட் பண்ணி ஆட்கள் எடுக்க போகிறாங்க. இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா May 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா May 1க்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் கம்ப்யூட்டர் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த போஸ்டிங்க்கு ஸ்டார்டிங் சேலரி நான் வீடியோவில் முன்னாடி சொன்ன மாதிரி தான் 21,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அசிஸ்டன்ட் போஸ்டிங் 21,000லேருந்து 74,000 ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேலரி கொடுத்துட்றாங்க. அண்ட் நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா, இந்த போஸ்டிங்க்கு 16 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் கேட்டகிரி வைஸாகவும் பிரித்து கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். காமர்ஸில் இந்த 60% மார்க் இருந்தால் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை, காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் முடிச்சவங்க இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம் அசிஸ்டண்ட்டுக்கு. அண்ட் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃபினான்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 40,000லேருந்து 1,40,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. 7 வேகன்சிஸ் மொத்தமாக இதில் இருக்குது. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸில் பேச்சுலர் டிகிரி முடிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. 2 இயர்ஸ் MBA முடிச்சிருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படி இல்லைனா டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் ஃபினான்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். CA CMA முடிச்சவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 2 போஸ்டிங்குமே ஏஜ் லிமிட் சேம் ஏஜ் லிமிட் தான். 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இன்டர்வியூ, மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். இதில் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில், அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவோடு இருக்குது. எந்தெந்த டாப்பிக்கில் என்னென்ன கொஷின் கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு மேத்தமெட்டிக்ஸில் 20 கொஷினும், ஜென்ரல் அவேர்னஸில் 10, லாஜிக்கல் ரீசனிங் ஆர் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் 10 கொஷினும், நாலேஜ் அபவுட் ரயில்வே நாலேஜ் பற்றின கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10, மொத்தமாக 50 கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் பார்ட் ஏல. அண்ட் பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் அக்கௌண்டிங், இன்கம் டேக்ஸ் லா, இன்டைரக்ட் டாக்ஸ் லா, கார்ப்பரேட் லா, காஸ்ட் அக்கௌண்டிங், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், பிரின்சிபல்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ஆடிட்டிங், கார்ப்பரேட் கவர்னன்ஸ், ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், ஃபில்லிங், பேங்கிங், இன்சூரன்ஸ் இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். இதுக்கு 50 மார்க் இருக்கும் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு. அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங் அண்டு ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 50 கொஷின்ஸ் இருக்கும். இந்த ரயில்வே வேலைவாய்ப்புக்கு கேண்டிடேட்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் தாங்க அப்ளை பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க இந்தியன் ரயில்வேது. இதோட அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த லிங்க் நீங்கள் ஓப்பன் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெரியர்ன்ற ஆப்ஷன் காமிக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ரீட் பண்ணிவிட்டு ஓகேனா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் உடனுக்குடனே கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா வேகன்சி வெப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டாக வர ஜாப்ஸ் அப்டேட்ஸ்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸில் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பாய்.